ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பாத்ரூம் அண்ட் கிச்சன் சிங்க்லாம் எவ்வளோ சுலபமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம், அந்த உப்பு கரையெல்லாம் வர மாதிரி க்ளீன் பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப பெரிய ஸ்ப்ரே அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த 3 சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சூப்பராக நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். நம்ம வினிகரோ இல்லை மற்ற எந்த காரியங்களோ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பேக்கிங் சோடா நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. கொஞ்சமாக பேக்கிங் சோடா நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் லெமன் பார்த்திங்கன்னா இது ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த பல்ப் இருக்குது உள்ளே, அதுக்கப்புறம் வந்து அந்த லெமனோட தோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜூஸ் அதில் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜூஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய லெமனாக இருக்கிறதுனால நான் பாதி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 2 லெமனும் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இது டிஷ் சோப்பு, நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப்பு தான். ஸோ இப்போ எப்படி சுத்தம் பண்ணிடுறதுன்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். என்ன செய்ய போகிறோன்னா, இந்த லெமனோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம பேக்கிங் சோடாவை போட்டுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவோ இல்லை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவோ நீங்கள் நிறையவே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த 2 பொருள் தான் நம்ம சிங்கை சுத்தம் பண்ணக்கூடிய மெயினான பொருட்கள். ஸோ பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவோ நீங்கள் அந்த கரைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நம்ம இதை அப்படியே வச்சு நம்ம சிங்கில் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம இந்த பேக்கிங் சோடாவும் லெமனும் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம சிங்கில் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அழுத்தி நம்ம நல்லா தேய்க்க போகிறோம். ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க வேண்டாம். ஓரளவுக்கு நீங்கள் தேய்ச்சா போதும். முதல்ல ஓரளவுக்கு இன்கேஸ் சிங்க் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக எல்லா இடத்துலையும் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த லெமனையும் பேக்கிங் சோடாவையும் நம்ம நல்லா மெதுவாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போது லெமன் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு கொஞ்சமாக டிஷ் சோப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சில்வர் இரும்பு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக கரைகள்லாம் வந்துடும். ஸோ இப்போ நல்லா நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த சோப்போடு நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சிங்கை நல்லா சுத்தப்படுத்திப்போம். இது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். நீங்கள் எந்த ஒரு பெரிய ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ண தேவையில்லை. இப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே எல்லா சிங்க்குமே நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் சிங்க் வந்து ரொம்ப பளபளன்னு ரொம்ப அழகாக க்ளீன் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்கு கூட இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். வெளியிலேருந்து எந்த எக்ஸ்பென்சிவான லிக்விடும் எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டாம். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த சுலபமான பொருட்களை வச்சு நீங்கள் குயிக்காக உங்கள் சிங்கை க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் ஷீலாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டேக் கேர்.